ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு முளைப்பாரி எப்படி முளைக்க போடுறதுன்னு பார்க்க போறோங்க. நவராத்திரிக்கு முளைப்பாரி எப்படி முளைக்க போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற போடணும். ஊற போட்டுட்டு மறுநாள் நம்ம மண்ணுலயோ, அல்லைக்கோ வைக்கோல்லயோ, சாணி எருகுலயோ இதுலயோ வச்சு நம்ம வச்சோம்னா, சூப்பரா வளர்ந்துருங்க உங்களுக்கு. நவராத்திரிக்கு கிடைச்சிரும். 7 நாள் 8 நாளைக்கு முன்னாடி வைங்க. அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி போடுங்கங்க. போட்டீங்கன்னா, உங்களுக்கு நவராத்திரிக்கே கரெக்ட்டா கிடைச்சிரும். சூப்பரா நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். நவராத்திரிக்கு வந்து வீட்ல எப்படி பண்றதுன்னு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முளைப்பாரி போட்டு வச்சிருந்தேங்க. மண்ணு இல்லாம சும்மா கூடையில தான் போட்டு வச்சிருந்தேன். நல்லா முளை விட்டு நல்லா வளர்ந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்துருந்துச்சுங்க. அம்மா மகள் சேனல்ல போட்டிருக்கேன். அதையுமே பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு குடுத்துருந்தீங்க எல்லாரும். 1,00,000க்கு மேல எனக்கு ஓடிருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. அதே மாரி இதுக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நம்ம முளைக்க போட்டுக்கிடலாம். மொத நாளே நம்ம நனைய போடணும். 8 மணி நேரம், 10 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறுனா தான் நைட்ல ஊற போடுங்க. மறுநாள் காலையில எடுத்து நீங்க மண்ணுலயோ, அல்லைக்கோ கூடையிலயோ வைக்கணும்னா வச்சு வைங்க. 7 நாள்ல உங்களுக்கு ரெடி ஆயிருங்க. இன்னைக்கு வாங்க இப்ப எல்லாத்தையும் ஊற போட்டுக்கலாம். பாசி பயிறு, அப்புறமா கொண்டக்கடலைங்க. கருப்பு கொண்டக்கடலை, மொச்சை, கருமொச்சை, வெள்ளை மொச்சை 2ம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இது கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா முளைச்சி வருங்க. சீக்கிரம் மட்டும் முளைச்சிரும். இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. சூப்பராக கிடைக்கும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடலாம். மறுநாள் காலையில் பார்க்கலாம். பாசி பயிர் வந்து நைட்டில் தான் முளைக்க போட்டால் நல்ல முளை விட்டு வந்துருச்சு பாருங்க. நைட்டில் முளைக்க போட்டு காலையில் நம்ம எடுத்தோம்னா 8 மணி நேரம் நம்ம ஊற விட்டாலே போதுங்க. அதே மாதிரி கடலையும் நல்லா ஊறிடுச்சு. மொச்சைங்க, கருப்பு மொச்சையும் வெள்ளை மொச்சையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம முளைக்க போட்டுக்கலாம். இது வந்து மண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் வெந்தயக்கீரை வந்து முளைக்க போட்டிருந்தேன் இதில். அதை வந்து நான் அறுத்து எடுத்துட்டு அதை வந்து க்ளீன் பண்ணலைங்க. அப்படியே அந்த வேரெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் நான். அப்படியே கொஞ்ச நாள் இருந்துனைக்கே அது உரமாயிரும் நமக்கு. அதனால் அதை வந்து நான் எடுக்கலைங்க. எடுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் மல்லித்தழை போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். மல்லி விதை அது போடலை, டைம் கிடைக்கல. இன்றைக்கி நான் நவதானியம் போட போகிறேன். முளைப்பாரி இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மண்ணை அப்புறம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா உறைஞ்ச அந்த மண்ணுங்க. அது விலைக்கு வாங்கின மண்ணு தான். நர்சரியில் வாங்கின மண்ணு தான் அது. அதனால் எந்த உரமுமே தேவையில்லை இல்லை. உங்கள்கிட்ட சாணி உரம் இருந்ததுன்னா சாணி உரம் போட்டுக்கோங்க. நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இது வந்து ரொம்ப பெரிய பிளேட்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் சின்ன பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்துக்கோங்க. நல்லா கண்ணாக இருக்கணுங்க. அந்த மாதிரி கூடையாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து அடியில் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே கூடை வச்சுக்கிடலாங்க. மண் கொட்டினாலும் நமக்கு அதிலே விழுந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நவராத்திரிக்கு இந்த மாதிரி நீங்கள் முளைக்க போட்டு எடுங்க. வீட்டிலே சூப்பராக கிடைக்குங்க. வெந்தயக்கீரை முளைக்க போட்டிருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு. அதே மண்ணில் தான் போடுறேன். அதே மண்ணை கொஞ்சம் நம்ம காய விடணுங்க. 1 மாதம் நம்ம நல்லா காய விட்டோம்னா நமக்கு நல்ல மறுதடவை நம்ம பயிரிடும்போது இந்த மண்ணில் வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும்பாங்க தோட்டக்காட்டிலலாம். அதே மாதிரி 1 மாதங்கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி மண்ணை போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே நவதானியத்தை போட்டுக்கணும். மண்ணை வந்து எல்லா இடம் நல்லா பரப்பியாச்சு. இதாக இருக்குது பாருங்கள். இது சாணி உரங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மண்ணை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மொச்சையை முதல்ல போட்டுக்கிடணுங்க. மொச்சை எல்லா இடமும் நல்லா போட்டாச்சு. இப்போ பயிறு போட்டுக்கலாம் நம்ம. நல்ல பயிறு இந்த மாதிரி மேலே பூரா நல்லா பரப்பிக்கங்க.
பயிரையும் போட்டாச்சுங்க. அப்புறமா கடலைங்க. கடலைக்கு பதில் நீங்கள் தட்டாம்பயிர் போடலாம். எந்த பயிர் வகைனாலும் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு போதும். மிச்சம் இருந்ததுன்னா அப்படியே கொட்டிடாதீங்க. முளைக்க போட்டாச்சுங்க. இப்போ இது ஈர துணியை போட்டே நம்ம மூடி மூடி எடுக்கணுங்க. ஈர நசுப்பு நமக்கு கிடைக்கணும். கிடைச்சாதான் செடி நல்லா வளர்த்தி கொடுக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடலாம். இதுக்கு மேலே லைட்டாக மண் தூவணுங்க. ரொம்ப தூவக்கூடாது, லைட்டாக தூவினா போதும். ரொம்ப தூவுனீங்கன்னா முளை அப்படியே உள்ளே போயிருங்க. உங்களுக்கு லைட்டாக மேலே தூத்திக்கங்க. இந்த மாதிரி ரேசம் மூடுற அளவுக்கு தூவினா போதும். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடலாம். அடியில் நமக்கு பாத்திரத்தில் தண்ணி நீரோட்டம் கிடைக்கணுங்க. நீரோட்டம் கிடச்சிச்சின்னா ஈர நசுப்பாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல மழை விட்டு வந்துடும். தண்ணி தொளிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் இருந்துன்னா வச்சுக்கோங்க. உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கணுங்க லைட்டாட்டு. இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம அடியில் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம தொளிக்கிற தண்ணியும் அடியில் போயிடும். அதே மாதிரி அடியில் தண்ணி இருந்தாலும் அந்த ஈர நசுப்புலேயே இருக்குங்க. அது அதனால் தண்ணி தொளிச்சிக்கலாம். இப்போ பேப்பர் போட்டு விரிச்சனால நமக்கு வேஸ்ட் ஆகலை பாருங்கள். கரையெல்லாம் படாது. இப்போ தண்ணி தொளிச்சிக்கலாம். இந்த மாதிரி தொளிக்கணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. கையை கொண்டு அப்படியே கோரி ஊற்றுங்க. சூப்பராக வந்துடும். அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு துணியை போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி ஒரு டவல் இருந்ததுன்னா நனைச்சி போட்டுக்கோங்க. காட்டன் துணியாக இருக்கணுங்க. ஈரம் நிறைய நேரம் பிடிக்கும் இல்லை, அதனால் காட்டன் துணியை போட்டுக்கோங்க. சூப்பராட்டு முளைக்க வச்சாச்சுங்க. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி மழை விட்டு வந்திருக்குன்னு. மிச்சம் இருக்க பயிரை ஒரு சின்ன குடையில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அடியில் நியூஸ் பேப்பரை விரித்து கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு அதுக்கு மேலே மிச்சம் இருக்க பயிரப்புறம் போட்டு வச்சோம்னா அதுவும் வளர்ந்து வருங்க. கூடைக்கு போக மிச்சம் இருந்துச்சு, அதை இதில் போட்டிருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து வளர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குழம்பு கறி வைக்கிறதா இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மேலே கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு வச்சோம்னா இதுவும் வளர்ந்துருங்க சூப்பராட்டு. முளைக்க போட்டாச்சு. மேலே கொஞ்சம் மண்ணை தூத்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி போட்டு வைங்க, சூப்பராக வளர்ந்துருங்க. லைட்டாக தூக்கணும், மேலே நிறைய அள்ளி போடக்கூடாது. முளை பிறகு மேலே வராது. இந்த மாதிரி லைட்டாக தூத்திட்டு நம்ம தண்ணி தொளிச்சு வச்சுக்கணுங்க. தண்ணி லைட்டாக அப்படி ஊற்றணும். தண்ணி விட்டாச்சுங்க. அது ஒரு பாத்திரத்தில் வச்சு வைக்கலாம். பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கூட உள்ளுக்க நிற்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணுங்க. ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இருந்துன்னா போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா முளை விட்டு வந்துடும். உங்களுக்கு நல்லா இருட்டு 1/2 கிலோ இருக்கணுங்க. இருட்டு 1/2 கிலோ இருந்தால் தான் முளை கட்டும். நல்லா வயக்காட்டுக்கெலாம் நாற்று பாவி வச்சுக்கும்போது பாருங்கள், தண்ணிக்குள்ளே போட்டு அள்ளி சாக்கில் அள்ளி வச்சுருவாங்க நெல்லெல்லாம். இப்போ முளைக்க வச்சாச்சு. இது நாளைக்கு எடுத்து பார்க்கலாம். நம்ம நேற்று முளைக்க போட்டோம். இன்றைக்கி நல்ல முளை விட்டு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராட்டு முளைச்சிருச்சுங்க. எல்லாமே முளை விட்டு வருது. வா, சூப்பராக முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொண்டக்கடலையும் நம்மளுக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. கடலையும் அதே மாதிரி பாசி பயிரும் நல்ல முளை விட்டு வந்துருச்சு. மொச்சையும் நம்மளுக்கு நல்ல முளை விட்டுட்டுச்சுங்க. மொச்சையும் நல்ல முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எல்லாமே நல்ல மழை விட்டு வந்துருச்சு. இனி அவ்வளோ முளைக்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இனிமேல் மூடி வைக்க வேண்டாம்.
அப்படியே தண்ணி மட்டும் தொளிச்சு வச்சிடலாங்க. லேசாக வெளிச்சமும் படணும் அதுக்கு. ஃபஸ்ட்டு முளை கட்டது வரலையும் நம்ம துணியை போட்டு மூடி வச்சுருந்தோம்னா உங்களுக்கு இருட்டுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும், நல்லா முளைச்சிரும். அப்புறம் முளை விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடணுங்க. காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி தொளிச்சு வைக்கணும். இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு வச்சுக்கோங்க. லேசாக அப்படியே தொளிக்கணுங்க, ஊற்றக்கூடாது. மேலே படாத அளவுக்கு லேசாக அப்படி தொளிச்சிக்கோங்க. காலையில் ஒரு மட்டும் சாயந்தரம் ஒரு மட்டும் தொளிங்க, கரெக்டாக இருக்குங்க. நம்ம அடியில் இருக்க வச்சுருக்க தண்ணியும் 2 நாளைக்கு இருக்க மாற்றிடணுங்க. அடியில் தண்ணி வரலன்னும் எனக்கு சைட்லலாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், வேர் விட்டு. ஓரத்துலலாம் நல்லா முளை விட்டுருச்சுங்க. இப்போ அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். 2வது நாள் நல்ல முளை விட்டு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் நாள் ஒரு நாள் முளைக்க போட்டோம், மறுநாள் நம்ம தண்ணி ஊற்றி மண்ணெல்லாம் அள்ளி போட்டு வச்சோம். இது 2வது நாளுங்க, முளைக்க போட்டு 2வது நாள் நல்லா முளை விட்டு வந்துருச்சு. எல்லாமே சூப்பராகிட்டு இப்போ தண்ணி தொளிச்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி 3வது நாள் முளைப்பாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. 3வது நாள் முளைப்பாரிங்க, நல்லா முளைச்சிருச்சு பாருங்க. இதெல்லாம் இலை விட வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. இன்னும் 5 நாள் இருக்கும்போது நமக்கு நிறைய வந்துடுங்க, வளர்ந்துடும். இதில் தண்ணி தொளிச்சு வச்சுக்கலாம். காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி தொளிங்க. இனி நம்ம கொஞ்சம் வெளிச்சம் படணுங்க. இவ்வளோ நாள் நான் கிச்சனில் வச்சுருந்தேன் 3 நாளும். இப்போ நான் பால்கனில் கொண்டு வைக்க போகிறேன். பால்கனில் கொண்டு வச்சேன்னா கொஞ்சம் வெளிச்சம் படும் பாருங்க, நல்லா இலை விட ஆரம்பிச்சிருங்க. 3வது நாள் நல்லா வேர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படி அடியில் வேர் விட்டுருக்கு பாருங்க. நம்ம மண் போட்டிருக்கோம், அப்படி இருந்தும் அடியில் தொலை போட்டு வந்திருக்கு பாருங்க. 1/2 டவிக்கு மேலே 3/4 டவி மண் போட்டிருக்கோம், அதுக்கு கீழே வேறு போயிருக்குங்க. இப்போ பால்கனியில் வச்சுக்கலாம். இன்றைக்கி 4வது நாள் முளைப்பாரிங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு பாருங்க. நல்லா இலை விட்டு வந்துருச்சு சூப்பராட்டு. நல்ல மொச்சையெல்லாம் நல்ல மேலே வரைக்கும் வந்துட்டுங்க. மொச்சையும் பாசி பயிரும் மேலே வரைக்கும் வந்துட்டு நல்லா முளை கட்டியிருக்குங்க. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன முளையெல்லாம் நம்மளுக்கு முளைச்சி வரது வரலையே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணுங்க, வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு போகக்கூடாது. 2 நாள் வீட்டில் வச்சுருந்தேன், 3வது நாள் நான் வெளியில் வச்சுட்டேன். வெளியில் வச்சோடனே இலை விட்டு வந்துருச்சு. இப்போ அடியில் பூரா நிறைய முளையாக இருக்குங்க. இருட்டு அறைக்குள்ளே வைக்கணும். இருட்டு அறைக்குள்ளே வச்சா தான் எல்லா முளையும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும். அதுக்குள்ளே இந்த வருஷம் நான் வெளியில் வச்சுட்டேன். அதனால் பூரா இலையும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே பூரா நல்லா முளைச்சி வருது. அது இன்னும் இனிமே தான் இலை விட்டு வருங்க. இலை விட்டு வரும்போது நமக்கு கிளை சரித மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நூலை வச்சு இந்த மாதிரி கட்டிடணுங்க. கட்டியாச்சுன்னா உங்களுக்கு மேலே மரம் போகும், கிளை போகாது. அதனால் இந்த தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க. நல்ல மழை விட்டு எல்லாம் வரது வரலையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்கங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா நல்ல மழை விட்டு வந்துடும் உங்களுக்கு. நல்லா தண்ணி தொளிச்சு வச்சுக்கலாம். நம்ம எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் மொச்சைங்க, மொச்சை தான் நிறைய முளைச்சிருக்கு. இருக்கு பாருங்க, இதெல்லாம் மொச்சை இல்லை வெடிச்சு மேலே வந்து நிற்கி பாருங்க. முளையெல்லாம் அடியில் இருக்குது பாருங்க, நிறைய முளை மேலே வரல. எல்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெளிச்சத்தில் வைக்கணும். நான் அதுக்குள்ளே ஒரு நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டேன். அதனால இலை விட ஆரம்பிச்சிருச்சு. வெளிச்சம் மட்டும்னா இலை பட்டுருங்க. தண்ணி தொளிச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி அடியிலையும் நல்லா வேர் விட்டுருச்சு பாருங்க. மண் போட்டு தான் வச்சுருக்கேன், அப்படி இருந்தால் அடியில் வந்து நல்லா வேர் விட்டுருக்கு. எந்த அளவுக்கு வேர் விட்டுருக்கு பாருங்க, சூப்பராகிட்டு வேர் விட்டுருக்குங்க. இப்போ இருக்கட்டும், நம்ம ஒரு நூல் வச்சு கட்டி வச்சிடலாம். இந்த பிறகு வந்து சரியாத அளவுக்கு நூல் வச்சு கட்டி வச்சிடலாங்க. கட்டி வச்சுன்னா உங்களுக்கு மேலே மரம் போயிடும். இந்த மாதிரி கட்டிடணுங்க. கட்டியாச்சு. இப்போ வந்து முளை வந்து வெளியில் சரியாதுங்க. நமக்கு இலையெல்லாம் விட்டதுனால கொஞ்சம் வளர்ந்துட்டுனா சரிய ஆரம்பிச்சிடும். இலை வந்து மேலே மரம் போகணுன்னா அந்த மாதிரி நூல் கட்டி வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும்.
நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு 5வது நாள் முளைப்பாரி பார்க்கலாங்க. 5வது நாள் முளைப்பாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க. நல்ல வேர் விட்டு வந்திருக்கு. எவ்வளோ இதாக வேர் விட்டுருக்கு பாருங்க. நல்ல வேர் முளைச்சிருக்குங்க. நம்ம மண் போட்டும் மண்ணுக்கு அடியில் இந்த அளவுக்கு துளைச்சிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி 5வது நாள் நல்லா வளர்ந்துருச்சு. 2 நாளை கழித்து நம்ம எடுத்துடணுங்க. 6வது நாள் நம்ம நாளைக்கு எடுத்துடணுங்க. 6வது நாள் எடுத்துடணும். இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு நம்ம எடுத்துடலாம். 7வது நாள் கோயிலில் கொண்டு வச்சு பண்ணணுங்க. மிச்சம் இருக்கிறத போட்டதும் நல்லா வளர்ந்துருச்சு. குட்டி கூடையில் போட்டிருந்தேன், நல்லா வளர்ந்துருக்கு. அதுவுமே லைட்டாக தண்ணி தொளிச்சு வச்சுக்கலாம். தண்ணி அப்படி லைட்டாக ஊற்றணுங்க. நாளைக்கு நம்ம எடுத்துடலாம். 6வது நாள் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு ஊற்றினா போகிறோம். காலையிலையும் சாயந்தரம் தொளிக்கணுங்க. அடிக்கடி தண்ணி ஊற்றினா தான் நல்லா வளரும். இனி ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருந்தோம்னா அது அப்பலாம் சரிய ஆரம்பிச்சிருங்க. வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எல்லாம் சரிய ஆரம்பிச்சிடும். அதனால நாளைக்கு நம்ம எடுத்துடலாம். 6வது நாள் முளைப்பாரியை பாருங்கள், நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கங்க. இன்னையோட நான் முடிக்க போகிறேன். நல்லா வளர்ந்துருச்சுங்க. முளைப்பாரி வந்து நல்லா வளரவும் செஞ்சிருச்சு. வேரும் நல்லா விட்டு வந்துருச்சு பாருங்க. சூப்பராட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னையோட 6வது நாள் முடிஞ்சு 6வது நாள்லேயே நம்மளுக்கு இந்த வளர்ந்துருக்கு. இதை கணக்கு பண்ணி நீங்கள் நவராத்திரிக்கு வீட்டில் வளர்த்துக்கங்க. நான் முன்னாடியே போட்டேன், வீடியோ எடுத்து போட்டுங்கிறதுக்காண்டி முன்னாடியே எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மண் போட்டும் பண்ணலாம். மண் போடாமல் அம்மா மகள் சேனலில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேங்க. மண் போடாமலே போட்டிருக்கேன். அதுவும் இதோட நல்லா வளர்ந்துருந்துச்சு. சூப்பராட்டு கிடச்சிருந்தது. இதே மாதிரி மண் போட்டும் பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சின்ன ஜாடியில் இருக்கிறதும் பரவாயில்லைங்க, நல்லா வளர்ந்துருக்கு. சூப்பரான முளைப்பாரி ரெடிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.